வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வேலையும் ஆரம்பிக்க போகுது. இப்போ நைட்டு 8 மணி. காலையில் நான் மாஸ்டருக்கு கிராப் புக் பண்ணி கொடுத்தேன். அவர் இங்கேருந்து போயிட்டு இன்னும் ரிட்டன் வரலை. எப்படி வர்றதுன்னு தெரியல. அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷனை அவருக்கு அனுப்ப தெரியல. அவர் ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கில் உள்ளே இருந்துக்கிட்டு செவுரை போட்டு எடுத்து அனுப்புகிறாரு. எப்படி நான் புக் பண்ணி தர்றது? அவர் கொஞ்சம் விவரம் தெரியாத ஆள். நான் புக் பண்ணாலும் அவரால் போய் கரெக்டாக கிராப்பை பார்த்து போய் ஏற முடியாது. கிராப்காரங்க அங்கே வந்துட்டாங்கன்னா எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. நான் எப்படி அவர் எங்கே இருக்காரு என்னதுன்னு சொல்ல முடியும்? நான் இன்னும் கொஞ்சம் இடத்துல வேலைக்கு போயிடுவேன். இன்னும் 6 நிமிஷமோ என்னமோ தான் இருக்குது. போய் வேலை பார்க்க போயிடுவேன். எப்படி? ஓகே, பார்ப்போம். அது ஓனரு, கேஷியரு இல்லை சப்ளையர் யாராவது உதவி பண்ணிடுவாங்க. அவருக்கு நம்ம சொன்னால் அவர் கேட்குறதில்ல. இவங்கெல்லாம் ஏற்கனவே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு கிராப் புக் பண்ண. அவர் வெளியே வர மாட்டேங்கிறார், உள்ளே இருந்துக்கிட்டு. எங்கண்ணே எங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன். நாளைக்கு வரேன். நான் வந்து பார்த்தேன், நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன். நீங்கள் ஆளே இல்லை. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு தேடி பார்த்தேன். எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. வாங்க உட்காந்துருந்தேன். சரி போயிட்டீங்களாட்டுக்கு அப்படின்ட்டு விட்டேன். அது நான்காரருக்கு தான் கிராப் புக் பண்ணணும்னு சொல்லி ஒரு உழப்பலாக போயிட்டுருக்கு. அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு பில்டிங்குள்ளே இருந்துக்கிட்டு. கிராப் புக் பண்ணுறதுக்கு இடத்துக்கு ஏதாவது இது மாதிரி கேட்க அது மாதிரி வந்தால் தானே தெரியும் புக் பண்ண முடியும். அவர் ஏதோ பில்டிங்குள்ளேருந்து செவத்தை போட்டு எடுத்து அனுப்புகிறாரு. செவரில் அந்த இடம் பேர் எழுதிருக்குன்னு சொல்லி. அதை எப்படி அப்படியே புக் பண்ணி கிராப் வந்துட்டாலும் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. நான் இவருக்கு எப்படி சொல்லி அங்கே எப்படி சொல்லி அவர் எப்படி போய் ஏறுவார்? அது தொந்தரவு. அது வெளியே வர சொன்னால் வெளியே வர மாட்டார். சரி அவங்க யாராவது அனுப்பிக்குவாங்க, புக் பண்ணிக்குவாங்கன்னு விட்டுட்டேன். அப்படியே நாளைக்கு போவோம். நாளைக்கு 7 மணிக்கு வந்துடுறேன். 7:30 தான் நான் போவேன். 7:30 மணி வரைக்கும் நான் அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம்ல திரும்ப. இப்போ வந்து எல்லாம் கூட 10 நிமிஷம் தான் வந்துடலாம். எங்கே டைம் இல்லைண்ணே. இங்கேருந்து 10 நிமிஷம் தான் போகிறது வரலாம். சரிண்ணே, எவ்வளோ போகுது? என்ன ரேட்டு இருக்குது? 28 போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 22 வரைக்கும் போய் இப்போ கொஞ்சம் ஏறுது. அதி தீவிரமாக வேலை முடித்து உட்காந்துருக்கேன். மணி இப்போது 3 கரெக்டாக. இதுக்கப்புறம் கல் திட்ட வேண்டிய வேலை இருக்குது. போயிட்டுருக்கு வேலை. கடையில் பூனைக்குட்டி குட்டி போட்டுருச்சு. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, பூனைன்னா எங்கள் மலேசியாவில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாசமாக வளர்க்குறாங்க. வேலை அதி தீவிரமாக போய்கிட்டுருக்கு. டெய்லி கேரட் இதோட அதிகமாக வெட்டி வைக்கணும். அப்புறம் டெய்லி கழுத்துட்டு ஏறணும். வேலை செய்யக்கூடிய ஒரு சப்ளையருக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு போயிட்டார். நான் மாஸ்டர் தான் சொன்னல லீவு. சப்ளையர் ஒருத்தர் தான் நான் போடுறாரு. ஆள் இல்லாமல் இருக்குது. கடையிலையும் கூட்டம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு எப்பயும் வேலை ஃபுல்லாக இருக்கும்.
கூட உள்ளவங்க எல்லாம் 10 வெள்ளி கொடு, 20 வெள்ளி கொடு, கடனாக கொடுங்கன்னு கேட்டு ஒரே டென்ஷனாக போய்கிட்டு இருக்கு. கடனாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 வெள்ளி கொடுங்க, 10 வெள்ளி கொடுங்க, 20 வெள்ளி கொடுங்கன்னு. ஒரு நாளும் ஒவ்வொருத்தனையும் சமாளிக்கிறதுக்குள்ள படாதப்பட பட வேண்டியதாக இருக்குது. யாருக்கும் காசு கொடுக்குறதில்ல. ஏற்கனவே கொடுத்து பட்ட வரைக்கும் போதும். நம்ம ஒன்றும் வாரி வழங்கும் வல்லல இல்லை. நம்மளை வந்துட்டு காசு கொடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம கெட்டவங்களாகவும் ஆகணும். எங்கள் கடையில் ஓனரோட சொந்தக்கார அக்கா பையன் சொன்னல, அந்த பசங்களில் அவங்க அண்ணன் பெரிய பையன் என்னை கேட்குற அப்படி கபடி விளையாடுவீங்களான்னு நேற்று கேட்டார். இல்லை அப்படின்னு. இன்றைக்கி வந்து கிரிக்கெட் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னேன். எப்படி நீங்கள் ஸ்கூல் முடித்த உடனே வேலைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு கேட்டார். 1999ன்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ படித்து முடித்த உடனே வேலைக்கு போயிட்டீங்களோ அப்படின்னு கேட்டாப்புல. ஆமான்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் நானும் யோசித்தேன், நம்ம கிரிக்கெட் பார்க்குறது இல்லை, நம்ம கபடி விளையாடிருக்கோம், ஸ்கூல் படிக்கும்போது விளையாடிருக்கோம். ஓகே, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. கிரிக்கெட்டும் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அந்த பையன் கேட்ட உடனே நானே யோசித்தேன், நம்ம படிக்கும்போதே வேலைக்கு போயிட்டோமே, படித்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை, படிக்கும்போதே நம்ம வேலைக்கு போயிட்டோமே, வாழ்க்கையில் நம்ம என்ன உயர்ந்திருக்கோம், நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது, 2வது டைம் மலேசியா வந்திருக்கோமே, என்ன நம்ம சம்பாதிச்சோம், என்ன பண்ணோம், என்ன ஏது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடிபோதை. அதை பற்றி இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டே ரொட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த 100 ரொட்டி ஸ்டாக் போட்டு வைக்கணும், அது போட்டுக்கிட்டு இருந்தேன். காலையில் போரிங் முடிச்சுட்டு காலையில் ரொட்டி மாஸ்டருக்கு ஸ்டாக் போட்டு வச்சேன் 100 ரொட்டி. அப்போ போடும்போது அப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே வீசினேன். அது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. வாழ்க்கையில் என்ன தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு. நேற்று அந்த பையனுக்கு 31 வயசு இருந்தோடனே அவனோட நம்ம ஒரு 5 வயசு 6 வயசு தான் சின்ன பையன். 5 வயசு தான் சின்ன பையன் நான். அவனுக்கு கூட 4ஆம் போகிறதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. நம்ம ஏன் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணணும், ஒன்று இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். காலத்தில் காசு சம்பாதிச்சு சேர்த்து ஊருக்கு அனுப்பணும். வந்ததுலேருந்து ஒன்றும் ஊருக்கு காசு அனுப்பவே இல்லை. தேவையில்லாத செலவுகள், திருடு போச்சு, ஓனர் சம்பளம் கொடுக்கல, ரம்ஜானுக்கு குடிச்சு அழிச்சிட்டேன், ரிலாப்ஸ். சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எப்படியோ கடைசியாக எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத இந்த ஒரு நாள் முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன மாதிரி எல்லோரும் பார்த்து பாருங்க. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். எனக்குன்னு சில பேர் ஒரு 5-6 பேர் யார் என்னன்னே தெரியாதவங்க என்னோடய வீடியோஸ் டெய்லி பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.